ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை என்பது சரணாகதி. அந்த சரணாகதி எப்ப ஏற்படுதோ அப்பதான் ஞானம் ஏற்படும். ஆனா அந்த சரணாகதியைத்தான் புரிதலாக ஸ்ரீ பகவதி அவர் கொடுத்துட்டார். இந்த 2 நாள் முகாம்ல நீங்க திறந்த மனதோட ஐயா என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, இந்த மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல. அது இயற்கையாக இயல்பாக தாமாக தோன்றி தாமாக மறைந்து கொண்டிருக்கிறது. அறிவு மனதை நிர்வகிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதல் தான் ஞானம். இந்த புரிதல் ஏற்பட்டா இதுதான் அகச்சரணாகதி. அப்ப என்ன பண்ணும்? மனசு உள்ள போராடாது, அகச்சரணாகதி அடைஞ்சிடும். அகச்சரணாகதி அப்புறம் இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு புது வாழ்வா இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழறோம்? நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நினைவுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உங்களுக்கு துன்பத்தை காட்டுவதும் நினைவுகள் தான், இன்பத்தை காட்டுவதும் நினைவுகள் தான். இந்த வாழ்க்கையே நினைவுகளால் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நினைவுகள் எப்படி வருது எப்படி மறையுதுங்கிற அந்த உண்மை தெரியாம நம்ம நினைவுகள் என்ன பண்றோம்? நல்ல நினைவுகள் வந்தா பரவாயில்ல, கெட்ட நினைவுகள் வந்தா அதை அப்புறப்படுத்தணும், நல்ல நினைவை புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்றோம்? போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டு எப்ப நம்ம மனசை சுதந்திரமா இயங்க விடுறோமோ அதுக்கு பேரு தான் முக்தி. மனம் முக்தி அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு நம்ம கருத்தாவே கிடையாது. நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நாம் கருத்தா கிடையாது, நமக்கு வரக்கூடிய உணர்வுகளுக்கு நாம் கருத்தா கிடையாது. அப்படிங்கும் போது அதுக்கு விடுபட்ட நிலையில் இருப்போம். கண்ணதாசனுடைய ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இந்த பாடல்ல பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, இவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த போதிலும் சோறு போட்டவன் யாரடா. கேட்டிருக்கீங்களா? சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. மனித ஜாதியின் துயரம் அனைத்துமே மனதினால் வந்த நோயடா. நாம தான் வருத்தப்படுறோம், நாம தான் வேதனைப்படுறோம். இது எனக்கு கிடைக்கலையே, இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே, இவங்க இல்லையே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் பயம் வருது, எனக்கு ஏன் வருத்தம் வருது? மனதினால் வரக்கூடிய நோய். அப்ப இந்த நோய்க்கான மருந்து மனதினால் வந்த நோயடா. அந்த நோய்க்கான மருந்து தான் ஞானம்.